ஒரு சின்ன உதாரணம் சொல்ற பாருங்க, ஒரு ஒரு புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இது எத்தனை நாள் நடக்குது? எப்போ வருவாரோ 10 நாள் நடக்குது. இது மாதிரி எத்தனை வருஷம் நடக்குது? 12-13 வருஷமா நடக்குது. இப்போ எல்லாரும் என்ன கேட்பாங்க, அதுவே சார் 12-13 வருஷமா பேச்சாளர்கள் வர்றதும் பேசுறதும் அதே ராமாயணம், அதே பாரதம், இல்லாட்டி அதே ஆழ்வார்கள், அதே நாயன்மார்கள், அதே மாணிக்க வாசகர், இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறது, இதுதான் வேற வேலையே இல்லையா? யாரோ ஒருத்தவங்களை கேட்கத்தான் செய்வோம், என்னப்பா வேற வேலையே இல்லையா அப்படி. இதுக்கு ஒரு தடவை வாரியார் சாமி ஒரு பதில் சொன்னார், ரொம்ப அருமையான ஒரு பதில் சொன்னார். நீ ஒரு ஊரா போய் ராமாயணம் சொல்லிக்கிட்டே இருக்கிறியா, என்ன பிரயோஜனம் அப்படின்னு அவரை கேட்டிருக்கிறான். அதுக்கு ஒரு பதில் சொன்னார் அவர். ஒரு கிராமத்தில் ஒரு பெண்மணி கணவர் ராமாயணம் கேட்க போயிட்டு வர்றது அவளுக்கு பிடிக்கல. 10 நாள் போய் ராமாயணம் கேட்டு வர்றார் கணவர், அவளுக்கு பிடிக்கல. கணவனுக்கு அது புரியாது, அவன் ஒரு மரமண்ட அப்படிங்கிற அபிப்பிராயத்தில் இருக்கிறான். வந்த உடனே கேட்டா உனக்கு என்ன புரிஞ்சுது? அவன் சொன்னா எனக்கு ஒண்ணுமே புரியல, என்னமோ ஆனா நல்லது சொல்றாருன்னு தோணுச்சு, உட்காந்துட்டேன். நீ 10 நாள் போய் கேட்டாலும் உன் மரமண்டையில ஏறாதுன்னு உனக்கு தெரியலையே, அறிவு இல்லாம நீ போய் 10 நாள் நேரத்தை வீண் பண்றியே. இவ்வளவு திட்டிட்டு அவனுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணான். அவங்க வீட்டில் மாடு இருக்குது, மாட்டோட சாணி வலிக்கிற சாணி கூட இருக்குது. அந்த சாணி கூடையை எடுக்க சொன்னா எடுத்தான். இந்த சாணி கூடையை எடுத்துட்டு போய் அங்க தண்ணி தொட்டி இருக்குல்ல, ஆமா, அந்த தண்ணி தொட்டிலேருந்து தண்ணியை எடுத்துட்டு வந்து இதுல ஊத்துன்னா. இவன் எவ்வளவு பெரிய அறிவாளி பாருங்க. சாணி கூடையில போய் தண்ணி எடுத்துட்டு வர முடியுமா? பெரம்பு கூட, பெரம்புல பின்னுன கூட, அதை சொல்றான் சாணி கூடையில போய் நீ எடுத்துட்டு வந்து தண்ணி எடுத்துட்டு வந்து ஊத்துன்னு. இவனும் மனைவி சொன்னா மீற மாட்டான். போனா தண்ணி எடுத்துட்டு வந்தா எல்லாம் சொட்டிருச்சு, ஒரு சொட்டு தண்ணி இல்லை. கடைசியில் இங்க கொண்டாந்து ஊத்த வந்தா ஒண்ணுமே இல்லை. கொண்டாட்டி ஒரு சிரிப்பு சிரிச்சா, போய் மறுபடியும் எடுத்துட்டு வாங்க. 10 தடவை அலைய விட்டதுக்கு அப்புறம் சொன்னா, 10 தடவை நீ தண்ணி மோந்து வந்தாலும் ஒரு சொட்டு கூட கூடையில நிக்கல பத்தியா? ஆமா, இதான் உன் நிலைமைன்னா. 10 நாள் நீ ராமாயணம் கேட்டு வந்த, ஒண்ணுமே உன் மண்டையில நிக்கல, எவ்வளவு வேஸ்ட். உன் மண்டையில ஒண்ணுமே நிக்கலையே, எவ்வளவு வேஸ்ட், ஏன் போன? அவன் ஒரு பதில் சொன்னான். இந்த கூட முதல்ல பாத்தியா எப்படி இருந்தது? அசிங்கமா இருந்து. இப்ப பாத்தியா எப்படி இருக்கு? பளிச்சுட்டு இருக்குது. ஒண்ணு தெரிஞ்சுதா என்ன? ஒரு சொட்டு தண்ணி நிக்கலன்னா கூட அழுக்கா இருந்த கூட சுத்தமாய் போச்சு, அது போதாதா? அழுக்கா இருந்த கூட சுத்தமாய் போச்சு, அது போதாதா? அது மாதிரி சார், தயவுசெய்து ஒண்ணு, நமக்கு புரியுதோ புரியலையோ சத்து விஷயங்களை கேட்டுக்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். சிவவாக்கியர் பாட்டை நீங்க முதல்ல எடுத்து படிச்சா புரியாது. என்ன சார், சங்கு 2 ஜன்னல் 1 தாரை ஊத வள்ளீர், யாருன்னா அர்த்தம் பண்ண முடியும் நீங்க? சங்கு 2 ஜன்னல் 1, அவரும் பிற்காலம் தான், சிவவாக்கியர் பிற்காலம். ஏன் சொல்றேன்? ஜன்னல்ங்கிற வார்த்தை பழசு கிடையாது, போர்த்துகீசியருடைய வார்த்தை ஜன்னல்ங்கிற வார்த்தை. அல்மேரா, பீரோ, ஜன்னல், இதெல்லாம் போர்த்துகீசியர்கள் இந்தியாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள். நமக்கு முன்னாடி அதெல்லாம் அந்த வார்த்தைலாம் கிடையாது, நம்ம யூசேஜ்ல கிடையாது. ஆனா சிவவாக்கியர் பாடுறாரு, சங்கு 2 ஜன்னல் 1 தாரை ஊத வள்ளீரேல். என்ன சொல்றாரு அவரு? ஒரு பாதி தான் சொல்லலாம், பாதிக்கு மேல சொல்ல முடியாது. பாருங்க, இங்க ஒரு சங்கு இருக்குதா, இங்க ஒரு சங்கு இருக்குதா, இதைத்தானே டெய்லி ஊதுறோம். இது ஒரு சங்கு தானே, இது நீங்க ஊதலைன்னா சங்கு ஊதிடுவான். நாம இந்த சங்கு ஊதலைன்னா இன்னொருத்தன் வெளியிலேருந்து சங்கு ஊதிடுவான். இது சங்கு 2, இதுல தான் நம்ம ஊதிக்கிட்டு இருக்கிறோம். சிவவாக்கியர் வித்தியாசமா சொல்றாரு, டேய் சங்கு 2 ஜன்னல் 1, நீ என்ன பண்ணணும் தெரியுமா? ஜன்னல் வழியா ஊது சங்கு அடடான்றது. எப்படி நம்ம இது எப்படி அர்த்தம் பண்ண முடியும்? இது மாதிரி பல ரகசிய மார்க்கங்களை உள்ளடக்கித்தான் சித்தர்கள் புலப்படுத்துவார்கள். ஔவையார் ஒரு சித்தர். அவ்வை குரல் போய் படிச்சு பாருங்க, விநாயகரக வல்ல சில பகுதிகளை எடுத்து படிச்சு பாருங்க, ஔவையார் சித்தர் என்பது தெரியவர். நான் எதுக்கு சொல்ல வரேன்? ரொம்ப எளிமையான முறையில் நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய பக்தி வழிபாட்டையும் அவர் சொல்லி இருக்கிறார். ரொம்ப கடினமான முறையில் சொல்லக்கூடிய ஒரு ஔவையாரை இந்த பூமியில பிறந்திருக்கிறார். அப்போ வெவ்வேறு ஔவையா இருந்தா கூட செய்திகளில் நமக்கு ஒரு பெரிய பரிணாமம், வளர்ச்சி அந்த ஔவைக்குள்ள இருக்குது. அதை தேடி படிக்கிறதுக்கு பழகணும். அறநெறி ஔவை, இலக்கிய ஔவை, சமய ஔவை, ஞானக்கிழவி, ஞானத்தின் உச்சிக்கு போன ஒரு ஞானக்கிழவி. ஒரு வரி சொல்றா பாருங்க, அதுவே ஒரு பெரிய ஞானக்கிழவிங்கிறதுக்கு அடையாளம். என்ன? இனிது இனிது ஏகாந்தம் இனி. எவ்வளவு பெரிய வார்த்தை தெரியுங்களா? இனிது இனிது ஏகாந்தம் இனி.
அதாவது சில பேருக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா 24 hours ஏதாவது ஒன்றோட இணைஞ்சே இருக்கணும். நீங்கள் நம்ம மீடியாலெல்லாம் எங்கள் தொடர்பில் இணைந்தே இருங்கள் கேட்டிருக்கீங்களா? என்ன அர்த்தம்? நீ உருப்படாமையே இருக்கணும். நீ தனியாக உள்ளே போக ஆரம்பிச்சேன்னா நீ ஞானம் அடைஞ்சிருவே. நீ ஞானமெல்லாம் ஒன்றும் அடையவே கூடாது. தொடர்பில் இருங்கள். இந்த ஃபோன் வச்சிருக்கிற பல பேரை நீங்கள் கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்கள். அவங்க எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்போது எதுவோ ஒன்றுமே இல்லாடி கூட 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து ஃபோன் வரல, ஒன்றுமே மெசேஜ் வரல, ஆனாலும் இதை தள்ளி அதை பார்த்துட்டு திரும்ப வைப்பாங்க. ஒரு 2 seconds இதை பார்க்காம இருக்க முடியாது சார். அதை வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு எந்த வகையிலையாவது ஏதாவது ஒன்னோட அவங்க இணைஞ்சே இருப்பாங்க. இனிது ஏகாந்தம் இனிது. நான் இதை சொல்லிட்டு தான் நான் போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன். என்ன இந்த உலகத்தில் சார் ஆன்மீக ஞானம் முழுமையடையணும்னா தனிமையில் யாருக்கு நாட்டம் இருக்கிறதோ அவங்க தான் அதிகமாக அந்த ஆன்மீக ஞானத்தில் உயர்ந்த உச்சத்தை தொட முடியும். கூட்டத்துக்கு மத்தியில் கூட தனியாக இருக்கிறதுக்கு தெரியும் சில பேருக்கு. அவங்களாம் மிகப்பெரிய ஞானிகள். ஒரு கூட்டத்துக்கு மத்தியில் கூட தன்னை தனியாக வச்சிருப்பாங்க மைண்டில். அது வேற, தே ஆர் டிஃபரெண்ட். ஆனால் அதே சமயத்தில் கூட்டம் சேர்த்துக்கிட்டு பண்ணும்போது என்ன ஆயிடுன்னு கேட்டால் நம்முடைய மனசில் ஒரு குழந்தைத்தனம் தான் இருக்கும். மன்னிச்சுக்கங்க, அதில் ஒரு ஜாலி இருக்கும். ஆனால் அடைய வேண்டிய நிறைஞானம்ங்கிற உச்சியை நோக்கி நம்ம போக முடியாது. ஸோ எல்லாமே நீங்கள் ட்ராவல் பண்ணணும். பஜனைக்கு போகணும், அது கூட்டமாக செய்கிறது. கோயிலுக்கு போகணும், அது கூட்டமாக செய்கிறது. ஆனால் வாழ்நாள் முழுக்க அதையே பண்ணிக்கிட்டு இருந்தால் வளர்ச்சி அல்ல. அதை தாண்டி மேலே தனியாக உட்காந்து யாருமே இல்லாமல் உங்களுக்கு உள்ளே போகிறதுன்னு ஒன்று இருக்குது. நமக்கு உள்ள நம்ம பயணம் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க? எல்லாத்தையும் ஜாலி பிக்னிக் டூர் ஆக்கிட்டாங்க. ஒரு பஸ் எடுத்துக்கணும், புளியோதரையை ஞாபகமாக கட்டிக்கணும், மிக்சர் சிப்ஸ் எல்லாம் வாங்கிக்கணும். இந்த பஸ்ஸில் இந்த கோயிலுக்கு போயிட்டு அது அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படி அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படி அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படி அந்த கோயிலுக்கு போயிட்டு அப்படி அங்கே போயிட்டு இங்கே போயிட்டு. நான் ஒரு கேள்வி கேட்குறேன், தப்பாக நினைக்காதீங்க. நீங்கள் ஒருவேளை நல்லா சாப்பிட்டுட்டீங்கன்னா மறுபடியும் யாராவது சாப்பாடு போட்டால் சாப்பிடுவீங்களா? ஒரு வீட்டில் உட்காந்து நல்லா இலை போட்டு நல்ல திருப்தியாக ஒரு சாப்பாடு போட்டாச்சுன்னா சாப்பாடு போட்டு ஏஞ்சிச்ச உடனே உங்களுக்கு இன்னொருத்தர் யாராவது சாப்பாடு போட்டால் சாப்பிடுவீங்களா? நீங்கள் நல்ல திருப்தியாக ஒரு தடவை சாப்பிட்டாச்சுன்னா மறுபடியும் சாப்பிட முடியாது. ஒரு கோயிலுக்கு ஒருத்தர் ஆத்மார்த்தமாக போயிட்டு வந்தாச்சுன்னா அடுத்த இடத்துக்கு அவங்களால போகவே முடியாது. ஒரு கோயிலுக்கு சரியானபடி போயிட்டு வந்தாச்சுன்னா அவங்களால அடுத்த இடத்துக்கு போகவே முடியாது. அந்த இடத்துக்கு போய் அந்த சாப்பாடு, ஆத்மாவுக்கு வேண்டிய சாப்பாடு முழுக்க கிடைச்சிடும். அவ்வளவுதான். அவங்க அதோட அப்படியே உட்காந்துருவாங்க. நான் மற்ற இடங்களுக்கு போகாதீங்கன்னு சொல்லலை, போய்கிட்டே இருக்கிறத எப்பவுமே பண்ணிக்கிட்டு இருக்கிறத கொஞ்சம் நிறுத்திட்டு இதை தாண்டி என்ன இருக்குன்னு யோசிங்கன்னு சொல்ல. நமக்குள்ள எங்க இருக்கு? ஒன்ன உள்ள வாங்கணும். உள்ளக்கிழியில் உள்வெழுதி அப்படின்னார். உள்ளுக்குள்ள அதை எப்படி வாங்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். இது அவ்வையினுடைய பரிணாமம். அதாவது பரிணாமம்னா ஒரே அவ்வை இல்லை, வெவ்வேறு அவ்வை நமக்கு வெவ்வேறு உண்மையை புலப்படுத்துறார். பக்திக்கு என்ன சொல்லலாம்? வாக்குண்டா, நல்ல மனம் உண்டா, மாமலராள் நோக்குண்டா, மேனின் உடங்காது, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வெண்பா முறையில் பாடுவதே பின்னால் வந்தது தான். பழைய இலக்கியங்களுக்கு நமக்கு ரொம்ப பழசுக்கு போனீங்கன்னா வெண்பா யாப்பு இலக்கணம் அவங்க பாடியிருக்க மாட்டாங்க. சங்க இலக்கியம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வெண்பாவுடைய இலக்கணத்தில் இருக்காது. அதனால இவங்கெல்லாம் பின்னால் வந்த அவ்வைங்கிறதுக்கு ஒரு அடையாளம். ஏன்னா வாதாபியோடு போர் நிகழ்த்திய பிறகு விநாயகர் வழிபாடு தமிழ்நாட்டுக்குள்ளே வருது. ஸோ அதுக்கு பிற்பாடு தான் இந்த பாடல் எல்லாமே வந்திருக்கணும். ஆனால் அந்த அவ்வையோட தமிழில் ஒரு பெரிய அழகு இருக்கு பாருங்க. வாக்குண்டா, நல்ல வாக்கு வலிமை உண்டாகும். வாக்குண்டா, நல்ல மனம் உண்டா, சிறந்த மனசு உண்டா. வாக்குண்டா, நல்ல மனம் உண்டா, மா மலராள் நோக்குண்டா, தாமரப்பூவில் இருக்கிற லக்ஷ்மியினுடைய பார்வை இருக்கும். மா மலராள் நோக்குண்டா, மேனி நுடங்காது, உடம்புக்கு நோய் வராது. நுடங்கிறதுனா அப்படியே வளைஞ்சிக்கிட்டே போகிறது. இப்போ லேட்டஸ்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க, அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். என்ன பிரெயின் யோகாங்கிறான். எது? தோப்பு கரணத்தை. நீங்கள் 2 காதை பிடிச்சி பழைய காலத்தில் நம்மளாம் சரியாக பாடம் படிக்காட்டி வாத்தியார் தோப்பு கரணம் போடு அப்படிம்பார். அந்த தோப்பு கரணம் தான் உடம்பை ஸ்டிமுலேட் பண்ணி ரொம்ப ஆரோக்கியமாக வச்சிருக்கக்கூடிய ஒன்றுன்னு இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறான். மேனி நுடங்காது, நோய் வராது. மேனி நுடங்காது, துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. இந்த வாக்குண்டாம்னா எனக்கு அர்த்தம் வேற, மற்றவங்களுக்கு அர்த்தம் வேற. இப்போ நாங்கள்லாம் பேசுகிறவங்க வாக்குண்டா, எலெக்ஷனில் நிற்கிறவங்களுக்கு வாக்குண்டா. வாக்குண்டா அதை விட அவங்களுக்கு ரொம்ப முக்கியம் நல்ல மனம் உண்டா.
நல்ல மனம் இருந்தால் தானே நாட்டில் எல்லாம் நல்லா இருக்க முடியும். நல்ல மனம் உண்டா மா மலராள் நோக்குண்டா, அது எல்லாருக்கும் பொதுதான். லக்ஷ்மியினுடைய கடாட்சமும் சரஸ்வதியினுடைய கடாட்சமும் உனக்கு விநாயகரை கும்பிட்டா கிடைக்கும். அது பக்தி ஔவையார். ஸோ பக்தி பாடல் பாடிய பாட்டி ஒருத்தி, பிறகு ஞானக்கிழவியாக நமக்கு பேசிய அவை இன்னொருத்தி. இப்போ நான் எல்லாத்தையும் சொல்ல முடியல, ஆனால் ஒன்னொன்லையும் சாம்பிள் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன். சங்க இலக்கிய அவ்வையை பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன், அந்த அம்மா ரொம்ப அழகானவ அப்படின்னு சொன்னேன். மடவரல் உண்கண் வாழ்நுதல் விரலி. நமக்கு புரியுற லெவலில் இருந்து ஆரம்பிப்போம். மஞ்சள்ல விரலி மஞ்சள்னு சொல்றோமே, என்ன அர்த்தம்? மஞ்சள் நீங்க வாங்க போறீங்கல்ல, விரலி மஞ்சள்னு கேட்குறீங்களா, என்ன அர்த்தம் விரலி மஞ்சள்னு? அது ஒல்லியா இருந்தா அப்ப நான் வாங்கக்கூடாது. அதாவது விரலின்னா ஆடல் பாடல் மகளிர்னு அர்த்தம், ஆடுகிறவர்கள். அவங்க பூசிக்கிற மஞ்சளுக்கு விரலி மஞ்சள்னு பேர். விரலிகள் பயன்படுத்திய மஞ்சள், மேல பூசிக்கிட்ட மஞ்சள் விரலி மஞ்சள்னு பேர். ஏன் அவங்க மஞ்சள் பூசினாங்க தெரியுமா? நீங்க மேடையில் அவங்க ஆடும்போது அவங்க முகபாவம் தெரியணும்னா, இப்ப மாதிரி மேக்கப் வசதி அப்ப கிடையாது. நல்ல முகம் முழுக்க மஞ்சள் பூசினா அவங்களுடைய முக அசைவு, தள்ளி நிற்கிறவங்களுக்கு கூட அந்த 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 முக அசைவு தெரியும். அதுக்காக அவங்க விரலி மஞ்சள், அவங்க பூசிக்கிட்ட மஞ்சளுக்கு விரலி மஞ்சள்னு பேர். ஆடல் பாடல் மகளிர் அவங்க பூசுகிற மஞ்சளுக்கு விரலி மஞ்சள்னு பேர். அவ்வை அந்த விரலியர் குலம். அவதான் சங்க இலக்கியத்தில் இருந்த அவ்வை. அவ எவ்வளவு அழகு அப்படிங்கிறத பத்தி அவளே ரெஃபர் பண்றா பாருங்க. ஏன் யார் கூப்பிடுவானா அப்படி, அதியமான் கூப்பிடுவானா அப்படி. அவளை கூப்பிடும் போது எப்படி கூப்பிடுவானா? மடவரல் உண்கண் வாழ்நுதல், நல்லா பளிச்சுன்னு நெத்தி வாழ்நுதல் விரலி. மடவரல் உண்கண் வாழ்நுதல் விரலி. இழையணி பொலிந்த ஏந்து கோட்டு அல்குல். இழையணி பொலிந்த, இடுப்புல ஒரு நகை போட்டிருப்பாளாம், அந்த நகையை கிண்டல் பண்ணி பேசுவானாம் அவன். அப்படிப்பட்ட அந்த ஒரு அரசனையோடு உட்கார்ந்து சாப்பிடுற ஒரு அவ்வை, அதான் சங்க இலக்கியத்தில் நம்ம பார்க்கிற ஒரு அவ்வை.